பாடி மெஷர்மெண்ட் வச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரா எட்ஜஸ்ல ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல் லென்த் மார்க் பண்ண போறோம். என்னோட ஃபுல் லென்த் 14. கீழே ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச், மொத்தமா 1 இன்ச் விட்டுட்டு 15 இன்ச்சா நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போறோம். 14 + 1 15 நம்ம இப்போ மார்க் பண்ணணும். டேப்பை நான் அங்கிட்டு வச்சுட்டு அங்கிட்டும் நான் 15 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஷோல்டர் மைனஸ் பண்ண போறேன். அதுக்கு நெக் டீப், ரெடி ஷோல்டர், நெக் பேட்டர்ன் தெரியணும். என்னோட நெக் டீப் வந்து 5.5 இன்ச்சஸ், ரெடி ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ், நெக் பேட்டர்ன் வந்து ரவுண்ட் நெக். அதனால நான் இந்த காலம் எடுத்திருக்கேன். என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 14 இன்ச். 14 மைனஸ் 1.25 மைனஸ் பண்ணனா 12.75 வருது. 12.75 2 ஆல் டிவைட் பண்ண 6.3 வருது. அதை தான் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போறோம். 6.3 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருந்து என்னோட ரெடி ஷோல்டர் பிளஸ் 1 இன்ச் கொடுக்கணும். என்னோட ரெடி ஷோல்டர் 3 பிளஸ் 1 இன்ச் 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். இங்க இருந்து இப்போ நம்ம நெக் டீப் வந்து கொடுக்கணும். என்னோட நெக் டீப் வந்து 5.5 இன்ச்சஸ். இது எக்ஸ்ட்ராலாம் கொடுக்காம 5.5 இன்ச்சஸ் கரெக்டா கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்கை ஜாயின் பண்ணிடுங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் கர்வ் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோல் டவுன் கொடுக்கணும். ஆர்ம் ஹோல் டவுனுக்கு நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு நேராக எந்த ஃபார்முலா இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட செஸ்ட் ரவுண்ட் 33. 33க்கு செஸ்ட் டிவைடட் 6 + 0.5. இப்போ 33 டிவைடட் 6 + 0.5 இன்ச் வந்து எனக்கு 6 இன்ச் வருது. நான் இப்போ 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டரோட மார்க்கிங் அளந்துட்டு அதே மார்க்கிங்க கீழே நம்ம மார்க் பண்ண போறோம். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் வரையணும். இப்போ செஸ்ட் ரவுண்டுக்கு நேராக பேக் பார்ட் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். நேராக எனக்கு வந்து 33க்கு 1 இன்ச் இருக்கு. நான் 1 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ் கொடுத்துக்கிறேன். செஸ்ட் ரவுண்டுக்கு செஸ்ட் டிவைடட் 4 தான் நம்ம கொடுக்க போறோம். செஸ்ட் 33 டிவைடட் 4 வந்து 8.25 வருது. 8.25 நான் கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லைன்ல கரெக்டா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 8.25 மார்க் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் நான் மார்ஜின் கொடுத்துறேன். இப்போ கீழே வெயிஸ்ட்டுக்கும் என்னோட வெயிஸ்ட் 26.5 அதே டிவைடட் 4 கொடுத்துட்டு 6.6 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து ஒரு 1.5 மார்ஜின் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெயிஸ்ட்ல டாட் பிடிக்கிறதா இருந்தா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கணும். நான் வந்து வெயிஸ்ட்ல டாட் பிடிக்காதனால நான் கரெக்டான அளவே எடுத்துக்கிறேன். இப்போ 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிடுங்க. பேக் சைடு அவ்வளவுதான், கட் பண்ணிடுங்க. இப்போ இங்க ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு பேக் பார்ட் வெட்டமா, இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஸ்லீவ் வெட்ட போகிறோம். இது அப்படியே இன்னொரு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி தான் ஸ்லீவ் கட் பண்ணுவேன். இப்போ நான் அதை அப்படியே திருப்பிக்கிறேன்.
இந்த சைடு ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆப்போசிட் சைடுல ஃபோல்டடா இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ரா எட்ஜஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணும். ஸ்லீவோட லென்த் எனக்கு 9.5 இன்ச்சஸ் வருது. அதுல கீழே ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச், மேல நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து 10.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்லீவோட ரவுண்டை நம்ம 2ஆல டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். என்னோட ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 7.5 இன்ச்சஸ் டிவைடட் 2 போட்டு 3.75 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்லீவ் டவுன் மார்க்குக்கு என்னோட செஸ்ட் ரவுண்டுக்கு 3 இன்ச்சஸ் வருது. 33க்கு 3 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எவ்வளோ ஒரு 7.5 வருது, அதே மார்க்கிங்கை நான் இங்கிட்ட பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைன்ல ஆர்ம் ஹோல்ல நான் 2ஆல டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஆர்ம் ஹோல் 12.5 இன்ச்சஸ் 2ஆல டிவைட் பண்ணி 6.25 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு மார்க் பண்ணோம். கீழே லைட்டா ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். பேக் பார்ட்டோட ஸ்லீவ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பாருங்க டேப் வச்சு. நான் மேலே ஷோல்டருக்கு ஜாயினிங் ஹாஃப் இன்ச் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு ஃபுல்லாக 8.25 கிட்ட இருக்கு. இப்போ ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறேன். இப்போ இதில் எனக்கு 7.25 கிட்ட இருக்கு. இதுலேருந்து நான் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 8.5 கிட்ட மார்க்கிங் ஆகுது, 8.75 கிட்ட. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கும்போது நான் கட் பண்ணிடுவேன். கம்மியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பேக் ஸ்லீவ் ஜாயின் பண்றது. நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படின்னா நம்ம இந்த கர்வை சென்டர் எடுக்கணும் முதல்ல. இப்போ சென்டர் மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து உள்ள ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்ல வரப்போகுது. இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது வந்து பேக்குக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடணும். சென்டர்ல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். இப்படியே வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா சில நேரம் பேக் சைடே சேர்த்து கட் பண்ணிடுவீங்க. அதனால ஓப்பன் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. இப்போ ஸ்லீவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். இதுக்கு வந்து பேக் சைட் பார்ட் வந்து ரைட் சைட்ல இருக்கு, ஸ்லீவ் வந்து நம்மளோட லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கு. சென்டர் பார்ட்ல தான் நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். நான் வந்து ஓப்பனா இருக்கிறத என் சைடு மாதிரி வச்சுக்கிட்டேன், ஃபோல்டடா இருக்கிறது ஆப்போசிட் சைட்ல இருக்கு. இப்போ என்னோட பேக் பார்ட்டை இந்த பேலன்ஸ் கிளாத் மேல இப்படி போட்டிருக்கேன். இதுல வந்து எல்லா சைடும் துணி இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சென்டரை முதல்ல நான் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கரெக்டான மார்க்கிங்க பேக் பார்ட்ல உள்ளதை அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைன் போட்டுக்கோங்க நெக்குக்கு. இப்போ ஷோல்டரும் அதே மாதிரி கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கு கிட்ட கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக் டீப் வந்து நம்ம எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா நம்ம ஸ்டார்ட் மட்டும் பண்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
நெக் டீப் வந்து நம்ம அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைடு நம்ம மார்க் பண்ணோம். இதுவும் கரெக்டான அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல்ல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்த்து நம்ம கட் பண்றதுக்காக விடுறோம். இப்போ பேக் பார்ட் அப்படியே எடுத்துருங்க. இப்போ உங்க நெக் டீப் எவ்வளோன்னு மார்க் பண்ணும். என்னோட நெக் டீப் வந்து ஃப்ரண்ட்ல 5 இன்ச்சஸ் தான். நான் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் கர்வ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டர் டு லோவர் செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் டு லோவர் செஸ்ட் வந்து 11 இன்ச்சஸ். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே நான் பட்டி பாட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணணும். இப்போ 11 இன்ச்சில் 1 இன்ச் ஆட் பண்ணி 12 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ ஷோல்டர் டு அப்பெக்ஸ் மார்க் பண்ண போகிறேன். இதில் வந்து ஷோல்டர் ஜாயினிங் மட்டும்தான் நம்ம 1/2 இன்ச் விடணும். நம்ம வந்து லோவர் செஸ்ட் வந்து கீழே நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால தான் நம்ம சேர்த்து 1 இன்ச்சாக வந்து நம்ம விட்டுருக்கோம் கீழே ஜாயின் பண்ணுறதுனால. இப்போ வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணுறது இல்லை, அதனால 8 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் மட்டும் ஷோல்டருக்கு மட்டும் ஜாயினிங் விட்டுட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்கேல் கரெக்டாக அந்த இடத்துல சென்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸோட மார்க்கிங் வந்து நான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 7 இன்ச், அதில் வந்து நான் 3.5 இன்ச் வந்து கொடுக்க போகிறேன். 2ஆல் டிவைட் பண்ணி 3.5 இன்ச்சஸ் வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோனா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி கீழே நம்ம மார்க் பண்ணுவோம் வயசில். என்னோட 3.5 இன்ச்சஸ்னால நான் கீழே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து என்னோட வெயிஸ்ட் டாட்க்கு வந்து இந்த சார்ட்டில் எங்கே வருதுன்னு பார்த்தா 33 செஸ்ட் ரவுண்டுக்கு 2.5 இன்ச்சஸ் வெயிஸ்ட் டாட் வருது. அதனால் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து நம்ம கொஞ்சம் மைனஸ் பண்ணணும். அது வந்து 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணலாம். ஹெவி பஸ்ட்டாக இருந்தால் 1.5 இன்ச்சஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ 1 இன்ச் பண்ணுறேன். 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்க போகிறப்ப இப்போ ஸ்ட்ரைட்டாக அதை ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட் லைன்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இந்த செகண்ட் லைனை நம்ம வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணோம். 4 இன்ச்சை நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேன். அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு 3 இன்ச், இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச், மொத்தம் 4 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணுறேன். நீங்கள் டேப் இப்படி மடித்து வச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். செகண்ட் இதில் 0.25 பண்ணுறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு கர்வாக ட்ரா பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 லைனை நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு 3.5 இன்ச்சஸ் வருது. செகண்ட் லைன் அந்த கர்வ் மேலே வச்சு பார்க்கணும் 3.5 இன்ச் கரெக்டாக வருதான்னு.
எங்கே 3.5 இன்ச் வருதோ அங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1/2 இன்ச் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ லோவர் செஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இப்போ இங்கே 1/2 இன்ச் இருந்துச்சுன்னா சைடில் வந்து அதை டபுள் ஆக்கி 1 இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதில் இருந்து டபுள் ஆக்கி நீங்கள் வந்து சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணணும். டாட் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டிச்சிங் லைன் தான். கட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கணும். எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ சென்டருக்கு வந்து ஹூக் அண்ட் ஐ ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதையும் கட் பண்ணிடுங்க சேர்த்து. இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். இப்போ என்னோட வெயிஸ்ட் டிவைடட் 4 கொடுத்து 6.6 இன்ச் வருது. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட்டுக்கு வந்து நான் பட்டி வந்து 3 இன்ச் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். 3 இன்ச்லேருந்து கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 4 இன்ச்சாக நான் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சைடும் 4 இன்ச் ஹைட் மார்க். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இதை நான் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சும்மா நார்மலாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் மார்க்கிங்லேருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது ரெண்டுமே நார்மலாக பண்ணிக்கணும். செகண்ட் தான் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே ஒரு கர்வாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பட்டியும் ரெடி. ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. நம்ம லைனிங் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக் மேலே இதே அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.